திருமுல்லை வாசல் முல்லைவனநாதர். சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைஞ்ச சிவாலயம் இது. ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். புராண காலத்தில் தென் திருமுல்லை வாயில் அப்படின்னு பேர் இருந்தது. இறைவன் முல்லைவனநாதர், மாசிலாமணீசர். இறைவி அணிகொண்ட கோதையம்மை. விருட்சம் முல்லை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சந்திர தீர்த்தம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. பார்வதி அன்னை, சம்பந்தர், அப்பர், சேக்கிலார், இந்திரன், கார்கோடகன் வழிபாடு செஞ்சுருக்காங்க. இங்கே கோபுரம், ராஜகோபுரம் இல்லை, ஒரு முகப்பு வாயில் மட்டுமே இருக்குது. அதை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபம் இருக்குது. இந்த ஆலயத்தில் ஒரு பிரகாரம் மட்டுமே இருக்குது. இங்கே இறைவன் 3 அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக முல்லைவனநாதர் என்றும், யுகாதிகா பரமேஸ்வரர் என்றும், மாசிலாமணீஸ்வரர் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றார். இங்கே உள்ள இருக்கக்கூடிய பிரகாரத்தில் வரசித்தி விநாயகரும், சண்முக பெருமான், வள்ளி தெய்வ யானையோடையும் காட்சி தராங்க. தட்சிணாமூர்த்தி, பைரவர், திருஞான சம்பந்தரும் இங்கே இருக்காங்க. இங்கே உமா மகேஸ்வரி அன்னை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இங்கே பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஜபம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் வாயு திசையில் இருக்கக்கூடிய கிணற்றில் கங்கை எண்ணெய் நித்திய வாசம் செய்கிறாங்க. அக்னி திசையில் இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சந்திரன் தனது நோயை போக்கிக் கொண்டார் என்பது இந்த கோவிலில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த கோவில் வரலாறு என்னன்னா, கரிகால் சோழனின் பாட்டனார் கிள்ளிவளவன் என்ற சோழ மன்னன் சரும நோயினால் ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதனால் அந்த சரும நோய் தீரணும்னா அரண்மனை வைத்தியம் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்தால் சரியாயிரும் அப்படின்னு. அதனால் தனது பரிவாரங்களோட இங்கே வராங்க. கடலில் நீராடி விட்டு இந்த கோவிலுக்கு வரும்போது முல்லை கொடிகள் அதிகமாக படர்ந்திருந்தது. அந்த கொடிகள் குதிரைகளுடைய காலில் மாட்டிக்கொண்டது. அதனால் குதிரையினால் நகரவே முடியல. அப்போ அரசர் என்ன செய்கிறாரு, அந்த முல்லை கொடிகளை தனது வாளால் வெட்டுறாரு. அப்படி வெட்டும்போது அங்கே அந்த கொடிகளின் நடுவில் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் இருந்தார். அதை பார்க்காம வெட்டாரு. அந்த லிங்கத்தின் மீது இருந்து அந்த படர்ந்திருந்த அந்த கொடியை வெட்டினவொடனே ரத்தம் பேறிட்டு வர ஆரம்பிச்சது. மன்னன் ஏதோ நம்ம உயிரினத்தை கொண்டுட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ தான் லிங்கம் ஒன்றின் மீது ரத்தம் வழிவதை பார்த்தாரு. தெரியாமல் நான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வெட்டிக்க முயற்சி செஞ்சார். உடனே பார்வதி அன்னையும் ஈசனும் ரிஷப வாகனத்தில் காட்சி தந்து அவரை காப்பாற்றினாங்க. எனவே இந்த ஆலயத்திற்கு திருமுல்லை வாசல் அப்படின்னு பேர். இங்கே லிங்கத்தில் வாளால் வெட்டப்பட்ட காய தழும்பு இன்னும் இருக்குது. இந்த தழும்பில் எப்போதுமே சந்தனம் பூசப்பட்டிருக்கும். இது பங்குனி மாதம் சதய நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் கலைக்கப்பட்டு நிஜரூப தரிசனம் கிடைக்கும். மாசி மகம் தீர்த்தவாரியும் சிவராத்திரியும் மிகவும் சிறப்பாக நடத்தப்படும். மிகவும் சிறப்பாக இருக்கும்.